ஹலோ, ஐம் காயத்ரி கண்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு பையன் தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறேன். என்ன வாழ்க்கை இது, வாழ்க்கை பூரா நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் விடியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தற்கொலை பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போ ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்படி இருக்கிறப்போ அந்த குப்பை தொட்டியில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, காட்டன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற குப்பைகளை சேகரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் நாய் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற உணவுகளை எடுத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் மாடு அதில் இருக்கிற இலைகளை சாப்பிடுது. அப்போ தான் யோசிக்கிறான், ஒரு குப்பை தொட்டியால் இத்தனை பேரை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஏன் என்னால் வாழ முடியாது, ஏன் இந்த உலகம் எனக்கான வாய்ப்பு கொடுக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சிடறான். தற்கொலை பண்ணிக்கிற அந்த எண்ணத்தையும் அவன் கைவிட்டுறான். இன்னொரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணுறான், அதாவது ஒரு 10th படிக்கிற பையன், அன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ நம்ம எப்படி ஃபெயில் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறான். உண்மையாகவே ஃபெயிலும் ஆகிடுறான். ஐயோ, அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு, படிக்கிறது வேஸ்ட்டு, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துவாங்க, எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, நம்மளுடைய படிப்பு கேள்விக்குறியாயிரும், நம்ம அம்மா அப்பா நம்ம இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம செஞ்ச முட்டாள்தனத்தினால நம்ம சரியாக கவனமாக இல்லாதனால இன்றைக்கி படிப்பு கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறான். அந்த டைமில் அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா, நான் அந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க. அம்மா, எனக்கு இந்த ஃபெயில் ஆனதை ஏற்றுக்க முடியலை, நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அம்மா கேட்குறாங்க, எப்படி தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, தூக்கு மாட்டி செத்து போயிடலான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் கத்தியில் அறுத்துட்டு செத்து போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் தண்ணியில் குதித்து செத்து போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி செத்து போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன், நீ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் செத்துப்போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா, சாவறதுக்கு நீ இத்தனை வழியை சொல்கிறியே, ஏன் திருப்பி வாழ்கிறதுக்கு உங்ககிட்ட வழி இல்லாமல் போயிடும், இப்படி முட்டாள்தனமே யோசிக்காமல் போய் படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் ரியலைஸ் பண்ணுறான், இந்த உலகமே நம்மளை வெறுத்தாலோ தூக்கி வீசினாலும் அவமானப்படுத்தினாலும் எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க, நான் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தற்கொலை உணர்வுகளை கைவிட்டுட்டு அவர் அதுலேருந்து வெளியில் வராரு. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இரத்த புற்றுநோய். ஸோ அவர் என்ன, ஃபிசிக்கலாக அவர் ரொம்ப டவுன் ஆகிடுறாரு, அவரால் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பக்கவாத நோய் வந்துருச்சு. ஸோ பேச முடியாது, ஒரு பக்கவாத நோய், இன்னொரு பக்கம் இரத்த புற்றுநோய். இத்தனையும் தாங்கிக்கிட்டு அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஆப்ரேஷனுக்காக நிறைய செலவு பண்ணி அவரை கொஞ்சமாவது நடக்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவங்க ஹவுஸ் கீப்பிங்காக வேலைக்கு கூட போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாகுது, ஆப்ரேஷனும் பண்ணிக்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்படி இருந்தும் ஆப்ரேஷனும் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே கணவனால் வருமானமும் இல்லை, இப்போ அவங்களும் உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ ஃபிசிக்கலாக, ஃபினான்ஷியலாக, மென்டலி எல்லா பக்கத்துலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவ்வளோதான், நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, நம்மளாலேயும் முடியல, நம்முடைய ஹஸ்பண்டாலேயும் முடியல, கடனும் கட்ட முடியலை, இனி நான் எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும், இப்படியே எத்தனை நாள் தான் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கலான்னு தூக்கு கயிற்சி மாட்டிடுறாங்க. அப்படி மாட்டினதுக்கப்புறம் கணவன் பார்த்துடுறாரு, தன்னால் முடியலை, தன்னுடைய மனைவிக்கு இந்த நிலைமை ஆளாயிறாங்க.
அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி பேச முடியாமல், நடக்க முடியாமல், எப்படியோ தன்னுடைய சின்ன சின்ன பலத்தால் கூட தன்னுடைய மனைவியை அந்த தூக்கு கயிற்றிலேருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. தன் கணவன் தனக்காக போராடுறதை பார்த்து அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த தூக்கு கயிற்றை விட்டு இறங்கி வர்றாங்க. யாருக்காக இல்லாட்டி என்னுடைய கணவனுக்காக இந்த பூமியில் நான் எப்படியாவது நான் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தற்கொலை உணர்வுகளை கைவிட்டுட்டு அவங்க வெளியில் வந்தாங்க. மறுபடியும் தன்னுடைய உடம்பை சரி பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தாங்க. இப்படி எத்தனையோ காரணங்களால் நம்ம எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் யோசிக்க தோணுது. இதெல்லாம் தாண்டி நம்ம நேர்மையாக வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் என்னைக்காவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அழகான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தற்கொலை என்பது முட்டாள்தனமான ஒன்று அப்படிங்கிறது தான் இத்தனை கதைகளும் சொல்லக்கூடிய ஒரு அழகான உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது எல்லாம் கதை இல்லை, இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மாதிரி தான். இந்த மாதிரியான செக்ஷனில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இந்த மாதிரி உணர்வுகள் ரீதியாக உங்களை நான் எதாவது காயப்படுத்தியிருந்தா கூட தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தற்கொலை என்றைக்குமே முட்டாள்தனமானது அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட ஆழமான உண்மை. நன்றி. தேங்க்யூ.